ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெகெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட்டோமாவில் எப்படி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூவை நமக்கு தேவையான மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சினாரியோ மெசேஜ் எக்ஸ்ட்ராக்டட் அவுட்புட் அதுமாரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறப்ப இந்தமாரி ஆர்டர் நம்பர் அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் நம்பரில் நமக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் வேணும். அது நம்ம ஆட்டோமைஸ் பண்ணி கெட் டெக்ஸ்ட்டில் அந்த வேல்யூ நம்ம எடுக்கிறப்ப நமக்கு இந்த ஆர்டர் நம்பர் மட்டும் தான் வரணும், இந்த டோட்டல் வேல்யூ வரக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த ஆர்டர் நம்பர் யூஸ் பண்ணி வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை அவுட்புட் நம்ம எடுக்கிறதுக்காக நமக்கு எதுக்காக தேவைப்படும். ஸோ அதனால் ஆர்டர் நம்பரில் நம்பர் மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ரெகெக்ஸில் லுக் பிஹைண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு டெமோ காட்டுறேன், அதை பாருங்கள். இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராமு. ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி இதில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போ எவ்வளோ மெசேஜ் இருந்தாலும் அந்த மெசேஜில் நமக்கு தேவையான நம்பர்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இந்த ரெகெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். நியூ ஒர்க் ஃப்ளோ கொடுத்துக்கலாம். நான் ரெகெக்ஸ்னு டைட்டில் கொடுத்துக்கிறேன். இப்போ ட்ரிகர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து ஆக்டிவ் டேப்பு. ஆக்டிவ் டேப் கொடுத்துக்கலாம். அடுத்து லூப் டேட்டா. லூப் டேட்டா யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் லூப் டேட்டா கொடுத்துக்கலாம். லூப் டேட்டாக்கு அப்புறம் கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேல்யூ. கெட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இதில் கெட் டெக்ஸ்ட்டில் நமக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் எலமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இந்த வேல்யூ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூவை எடுக்க போகிறோம். அதனால் இது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த வேல்யூவில் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ நம்ம 2 அப்படின்ட்டுருக்கு இந்த சிஎஸ்எஸ் செலக்டாரில். ஸோ 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடியது மட்டும்தான் நமக்கு ரன் ஆகும். அடுத்தடுத்து இது நம்ம அதோட வேல்யூ அதெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணணும். லூப் டேட்டாவில் லூப் த்ரோ அப்படின்ட்டு இருக்கிறதுல டேபிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதில் நம்பர் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த கெட் டெக்ஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. ஸோ 2ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த காலம் 2ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் 2ன்னு இருக்குது. ஸோ நம்ம லூப் நம்பரும் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். 2லேருந்து எத்தனை இருக்குன்னா 5 இருக்கும். ஸோ அதனால் 6 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். 2லேருந்து 6 வரைக்கும் ரன் ஆகும். 1 2 3 4 5 6. ஸோ ஓகே. இப்போ இந்த லூப் டேட்டாவில் கூடிய நம்பர் இந்த இதில் ஃபீட் ஆகும். ஸோ அடுத்தடுத்து அது ரன் ஆகிட்டே இருக்கும். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல ரெகெக்ஸ் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எடுக்கிற வேல்யூவை நமக்கு அவுட்புட் நமக்கு வேறு மாதிரி வேணும். ஏன்னா நமக்கு நம்பர்ஸ் மட்டும்தான் வேணும் அதுலேருந்து. ஸோ அதெல்லாம் சேவ் ஆகிற மாதிரி ஒரு இடத்த கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் இந்த டேபிளுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் கெட்டுன்னு சொல்லி கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த டேபிளோட நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் கெட்டுங்கிறது மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய வேல்யூ, அதாவது இந்த காலத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும்னா கெட்டு அப்படிங்கிற டேபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் இதில் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த காலம் கெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெகெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலா கொடுக்கலாம். இது லுக் பிஹைண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா மெயினாக இதில் யூஸ் ஆகும் ரெகெக்ஸ்லேயே. இது எப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா பண்ணும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேள்விக்குறி, அப்புறம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துட்டோம். ஸோ இதை லுக் பிஹைண்ட் அப்படின்னு அர்த்தம். லுக் பிஹைண்ட்னா என்ன வேல்யூ கொடுக்குறோமோ இதுக்கப்புறம் அந்த வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இது சர்ச் பண்ணுவோம்.
இப்போ நமக்கு என்ன வேல்யூ சர்ச் பண்ணணும், ஆர்டர் நம்பர் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ அதனால் ஆர்டர் நம்பருங்கிறத இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். நான் ஆர்டர் நம்பருங்கிறத காப்பி பண்ணிட்டேன். ஸோ அதை காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்மெட்டில் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் நம்பர்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸையும் நம்ம வந்து அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆர்டர் நம்பர் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதனால் /s அப்படின்னு கொடுத்தோன்னா ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ப்ரோக்ராமில் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் இதில் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து க்ளோஸ் ப்ராக்கெட்டு. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் தான் நம்மளோட வேல்யூ இருக்குது. இதுக்கப்புறம் இருக்க வேல்யூ தான் நமக்கு தேவை. அந்த வேல்யூ நமக்கு என்னவா வேணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்பர்ஸாக தேவை. ஸோ அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய வேல்யூவில் அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் எல்லாமே நமக்கு தேவை. ஸோ அதனால் /d கொடுத்துக்கிறேன். நான் வெறும் /d அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஒரே ஒரு டிஜிட் நம்பர் மட்டும் தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த எடுக்கக்கூடிய வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுற இடம் கெட்டு அப்படிங்கிற டேபிள். அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் பிளாக் யூஸ் பண்ணணும். ஃபார்ம்ஸ் பிளாக் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க காலமில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே தான் நமக்கு வேல்யூ வந்து பேஸ்ட் ஆகணும். கொடுத்தாச்சு. டெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன வரணும் அப்படின்னா அதே தான், வேரியபிள்ஸ் .get அப்படின்னு கொடுத்தா போதும். ஏன்னா அந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ வேரியபிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து வந்துடும். இப்போ நம்ம கொடுக்குறது இன்சர்ட் டு டேபிள் வேண்டாம், வேரியபிள்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். வேரியபிள்ஸ் நேம் வந்து கெட். ஏன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துகிட்டு உடனே நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வேரியபிள்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ அதனால தான் இங்கே variables.get அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நேம் வந்து இந்த கெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ ரிட்டர்ன் வந்து இங்கே வரணும், பேஸ்ட் ஆகணும். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது வரைக்கும் ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது வந்து ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4ங்கிற வேல்யூ மட்டும் தான் வந்திருக்கு இந்த இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி. ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா கெட்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா /d அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்போம். /d இப்போ அதாவது நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்பர்ஸில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ /dல அடுத்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஃபுல்லாகவே வந்துருச்சு. இதில் /d ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ ஓகே, இப்போ அடுத்தடுத்த நம்பரும் நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபீட் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல லூப் டேட்டாவில் 2 to 6 வரைக்கும் இருக்குது. கெட்டெக்ஸ்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். அந்த 2ங்கிறத எடுத்துகிட்டு இது ஓப்பன் பண்ணிக்கிறோம். லூப் டேட்டா டாட் லூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இந்தமாரி கொடுத்துட்டோம்னா லூப் டேட்டாவில் இருக்கக்கூடிய நம்பர் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராம்குள்ளே 2, 3, 4 லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதே தான் இங்கேயும் நமக்கு வேல்யூ பேஸ்ட் ஆகிறது, வேரியபிள்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து எங்கே ஃபில் ஆகணுங்கிறது இந்த இடத்துல 2 இருக்குது. இங்கே இடத்துலையும் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணும்போது உள்ளேயும் சேஞ்சஸ் ஆயிரும். லூப் டேட்டா டாட் லூப்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தடுத்த ரோவுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ லூப் பிரேக் கொடுத்துக்கலாம். லூப் பிரேக் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். லூப் ஐடி லூப். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன்.
என்ன எரர்னு பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். கெட் டெக்ஸ்ட்டில் வந்து இந்த வேல்யூ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருது. என்ன பிரச்சனைன்னு சொல்லி செக் பண்ணுவோம் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா லூப் டேட்டாவோட நேம் வந்து ஐடி வந்து தப்பாக இருக்குது. ஸோ அதனால் அதை மாற்றிக்கலாம். லூப்னு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணுற ப்ரோக்ராமை சூப்பராக இருந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே பக்கத்தில் இருக்க காலமுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்பர்ஸ் மட்டும் நமக்கு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.